வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு தமிழ்நாட்டில் தாராளமாக கொடுக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் இது வரைக்கும் ஒரு துரும்பு கூட எடுத்து வைக்கல. அதனால இப்ப இந்த கல்வி ஆண்டுக்குள்ள சமூக நீதி வழங்க வேண்டும், வன்னியர்களுக்கு சமூக நீதி வழங்க வேண்டும் என்ற நோக்கத்திலே முதலமைச்சரை பலமுறை பேசணும், பார்த்துருக்கிறோம், சந்திச்சிருக்கிறோம், சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறோம், தொலைபேசி மூலயமா அழுத்தம் கொடுத்து எல்லாம் பண்ணியிருக்கிறோம். போராட்டம் என்று சொன்னாலே பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ்நாட்டில் போராட்டம்னா பாட்டாளி மக்கள் கட்சி தான். நியாயமாக ஒரு அரசு இருந்தால் இந்நேரம் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இது அடித்தள மக்கள், தமிழ்நாட்டில் மிக 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 பின்தங்கிய மக்கள் வன்னியர்கள் தான். இன்றைக்கு தமிழ்நாட்டில் அதிகமாக குடிசையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் வன்னியர்கள், அதிகமாக கை நாட்டு வைக்கிற மக்கள் வன்னியர்கள், அதிகமாக விவசாய கூலிகளாக வேலை செய்கின்றவர்கள் வன்னியர்கள், அதிகமாக இப்போ இந்த கல் உடைக்கிறது, இந்த கொத்தனார் வேலை, ரோடு போடுற வேலை எல்லாமே வன்னியர்கள் தான். அது இல்லாமல் ஒரு பக்கம் இருக்கிறது, இது இன்னொரு பார்த்தீங்கன்னா அதிகமாக மது அருந்துகின்ற சமுதாயம் பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் தான். இப்படி இருக்கிற சூழல்ல வன்னியர்களுக்கு கல்வியிலையும் வேலை வாய்ப்பிலையும் தனியாக ஒரு உள் ஒதுக்கீடு கொடுப்பது தான் சமூக நீதி, இதுதான் நியாயம். இந்த நியாயத்தை எப்பயோ செஞ்சிருக்க வேண்டும். ஆனால் இவ்வளவு உச்சநீதிமன்றம் சொல்லியும் ஓராண்டு ஆகியும் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்றுதான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம். அதனால போராட்டம் என்று சொன்னாலே பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ்நாட்டில் போராட்டம்னா பாட்டாளி மக்கள் கட்சி தான். அப்படி அந்த அளவுக்கு எங்களை தள்ளாதீர்கள் என்று முதலமைச்சர் அவர்களை பணிவாக பாசத்துடன் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.